இருக்க? ஏன் ஏன் அழுகுற? அம்மாட்ட சொல்லு. ஏன்டி அழுகுறீங்க? தங்கம், யாரடி உன்னை அடிச்சா? எதுக்கு இப்படி அழுகுறீங்க? யார் அடிச்சா? எதுக்கு அழுகுறீங்க? ஒரே சத்தமா இருக்குன்னு அழுகுறியா? கோவில்ல சத்தம் இருக்கதான் செய்யும். இப்ப நம்ம கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கோம். யார் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்? சொல்லு, யார் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்? ஆமா, ஹரி மாமா இருக்கார்ல, அவருக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். அவர் கல்யாணத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இப்படி அழுதுகிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? என் செல்லம், அழாத. அம்மா இருக்கல்ல, அழக்கூடாது, சரியா? ஐயோ என் பட்டு, யாரடி எதுக்குடி இம்பிட்டு அளவு அழுவுற? என்னடி பசிக்குதா? பசிக்குதா? பால் குடிக்கிறீங்களா? பால் குடிக்கிறீங்களா? என்னம்மா புள்ள அழுதுகிட்டே இருக்கானா? ஆமாம்மா, அழுதுகிட்டே இருக்கான். பசியா இருக்கு போதுமா, அவனுக்கு பால் கொடு, சரியா போயிடும். நான் கொடுத்துட்டேன், அப்பவும் அழுகுறான். என்னன்னு தெரியல. ஒருவேளை கோவில்ல ரொம்ப சத்தமா இருக்குல்ல, அப்புறம் அந்த மணி சவுண்டு வேற, அதனால அழுகுறானா என்னமோன்னு தெரியல. அப்படியா? சரி, புள்ளிய கூட நான் பாத்துக்கேன். ஐயோ அம்மா, உங்களுக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீங்க போய் வேலையை பாருங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல அழுகையை நிறுத்திடுவான், நான் பாத்துக்கிறேன். அப்படியா? கௌதம் தம்பி வேற அங்கேயும் இங்கன்னு வேலை பார்த்துட்டு இருக்கு. இல்லைனா புள்ளைய கூப்பிட்டு வந்து உன் பக்கத்துல இருக்க சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துல அழுகையை நிறுத்திடுவான். சவுண்டா இருக்கு பாத்தீங்களா, அதனால அழுகுறான். அதெல்லாம் அழுகையை நிறுத்திடுவான். நீங்க போய் வேலையை பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் வரப்போகுது, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிம்மா. இந்த நூலு கண்டு தனியா வாங்கி வச்சிருந்தேன் பாத்துக்கோ. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நெத்தில காசு கட்டுவாங்கல்ல, அதுக்கு நூலுக்கு போய் ஐயர்கிட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க பத்தியா, அதனால தான் தனியா நூல் கண்டு வாங்கி வச்சேன். இங்க ஏதோ ஒரு பையில தான் வச்சேன், எந்த பையில வச்சேன்னு தெரியல, மறந்துவிட்டேன். ஆமா ஆமா, இது எல்லா கல்யாணத்துலயும் நடக்கிறது தானே. ஆமா பாத்துக்க, அதான் ஐயர் அப்பவே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீங்க தனியா நூல் வாங்கி வச்சுக்கோங்க, சும்மா வரவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவரே சொல்லிட்டாரா? ஆமாம்மா. சரி, அதான் நானும் 1க்கு 2 வாங்கி போட்டேன், எந்த பையில வச்சேன்னு தெரில. இப்போ எல்லாரும் நினச்ச மாதிரி போய் ஐயர்கிட்டே நூல் கேட்குறாங்களா, ஐயர் வேற கோவப்படுறாரு. கூப்பிட்டு நீங்கள் நூல் தனியாக வாங்கினீங்களா, நான் சொல்லி தானே வச்சேன், பிறவையே எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு. சரிம்மா, நீங்கள் பொறுமையாக தேடுங்க, இதுக்குள்ளே தான் இருக்கும். சரிம்மா. அப்புறம் இங்கிட்ட கீழேயே உட்காந்துட்டு நிற்காத, அப்புறம் அங்கே கல்யாணம் நடக்கும்போது நீ கீழே உட்காராத, அப்புறம் பிள்ளையும் வச்சுட்டு தூக்கிட்டு நிற்காத, சரியா? அங்கே சேர்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டு ஒன்றில் உட்காந்திக்கோ. என்ன, அது எப்படிமா சரியா வரும்? பெரியவங்களாம் இருக்காங்க, நான் சேர் போட்டு உட்காந்தா நல்லாவா இருக்கும்? இது என்ன கேள்வியா இருக்கு? புள்ளக்காரி, நீ எம்பிட்டு நேரம் பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு நின்றுட்டு நிற்ப? உன்னால் அங்கே உட்காரவும் முடியாது, எல்லாம் கூட்டமாக நிற்கும். மண்டபத்தில் கல்யாணம் நடந்ததுன்னா சரி எல்லாரும் உட்காருவாங்க, ஏதோ 1-2 பேர் மட்டும்தான் நிற்பாங்க. கோவில் பற்றியா, யாரும் அவ்வளோ சின்ன உட்காரலாம் மாட்டாங்க, எல்லாம் நின்றுட்டு தான் இருப்பாங்க. இங்கே பாரு புள்ளக்காரி, நீ பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு எம்பிட்டு நேரம் நிற்ப கூட்டத்தில்? இங்கே பாரு, ஓரமாக சேர் போட்டு நீ படுக்கு உட்காந்துட்டு பாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். சொன்னா கேளுமா. இங்கே பாரு, மரியாதைலாம் மனசில் இருந்தால் போதும், நமக்கு ஒன்றுனா நம்ம தான் பார்த்துக்கணும், சரியா? பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்பிட்டு நேரம் நிற்க முடியாது ஒன்றால். சொல்கிறது கேளுமா. அங்கே சேர்லாம் இருக்குல்ல, இந்தா நான் இப்போ போய் தனியாக உனக்கு ஒரு சேரை எடுத்து அங்கே வைக்கேன், நீ அதில் வந்து உக்காந்திக்க பிள்ளைய வச்சுக்கிட்டு, சரியா? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிம்மா. இந்த நூலு கண்டை எங்கே வச்சான்னு தெரியலையே, இதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஆரம்பிச்சிட்டியா? இவ்வளோ நேரம் அழாம தானே இருந்தேன், திரும்பவும் ஆரம்பிச்சிரு. இப்போ எதுக்கு தான் அழுகிறேன்னு தெரியல. சரி சொல்லு, எதுக்கு அழுகிற? அம்மா கிட்ட சொல்லு. சொல்லிட்டு தங்கம், எப்படி அழுகுறீங்க? அதானே பார்த்தேன், உங்க அப்பனை தேடுறியா நீ? ஏன் உங்க அப்பாவை பார்க்காம நீ உன்னால இருக்க முடியாதா? அம்மா கூட இருக்கான்ல, அப்புறம் என்ன? சொல்லுடா. அம்மா கூட இருக்கான்ல, அப்புறம் என்னத்துக்கு உங்க அப்பாவை தேடிட்டு இருக்க? உங்க அப்பா இப்போதைக்குலாம் இந்த பக்கம் வரமாட்டாரு, அவரு ரொம்ப பிஸியா அவரோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அதனால அழுக கூடாது, சரியா? அது வரைக்கும் அம்மாவும் கூட இருப்பேன், நீ நானும் சேர்ந்து விளையாடலாமா? ஜாலியா விளையாடலாம். கார்த்திகா, என்னமாச்சே? ஒன்றும் இல்லை சித்தி. ஒன்றும் இல்லைன்னு நீ தான் சொல்ற, ஆனா உன் முகத்தை பார்த்தா ஏதோ பயந்த மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லு. சித்தி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் இவ்வளோ நாள் சந்தோஷமாக தான் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு ரொம்ப பயமாக இருக்கு சித்தி. என்ன கார்த்திகா, நீ இதுக்கெல்லாமா பயப்படுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த நேரத்தில் வர ஒரு பதட்டமும் பயமும் தான், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, சரியா? எனக்கு புரியுது சித்தி, ஆனாலும் என்னன்னு தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. இவன் ஒருத்தி அவளே பயந்துட்டு இருக்கா,
இதுல இவ வேற, இவ நல்லா இருக்காளா, இவ பாவாடை சட்டை நல்லா இருக்காளான்னு கேட்டுட்டு இருக்கா. ஏண்டி எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்க வந்ததுல இருந்து. சித்தி நீங்க வேற. தேவிகா, இந்த Dress எல்லாம் நீ சூப்பரா இருக்க, அழகா இருக்க. ஆமா, என்னை விட நீ தான் ரொம்ப அழகா இருக்க. போச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதை எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருப்பா பாரு. கார்த்திகா, இதே போல சிரிச்சுக்கிட்டே இரு, ஒரு பயமும் இல்லை. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அது மட்டும் இல்லாம நாங்களாம் உனக்கு மாப்பிள்ளை தேடி கல்யாணம் முடி பண்ணல. நீயே பிடிச்ச பையன், உனக்கு பிடிச்ச பையன், நீ பேசி பழகுன பையன். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து நாங்களும் பார்த்துருக்கோம், நீயும் பார்த்துருக்க. அப்படி இருக்கும்போது அதை விட அந்த பையன்கிட்ட நீ முதல்ல பேசி பழகுனதெல்லாம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கூட நீ பேசி பழகியிருக்கல. அவங்கள எப்பயுமே அத்தை மாமன்னு சொல்லி உரிமையா தானே பேசி பழகியிருக்க. அப்படி இருக்கும்போது நீ என்னத்துக்கு பயப்படுற? எதுவும் நடக்காது, உன்னை அவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சித்தி. ஆனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு. அப்படியா? சரி, ஓகே, நான் போய் சொல்லிடவா? உனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, கார்த்திகாவுக்கு கல்யாணம் வேணான்னு. சித்தி, பயம் வருதுல்ல? இங்க பாரு, ஒன்றும் இல்லை, அப்படிதான் இருக்கும். எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? அப்புறம் உனக்கு இன்னைக்கு கல்யாணம், அதுவும் கோவில்ல. இப்படி உம்முன்னு இருந்தினா கல்யாணத்துக்கு வந்தவங்க மட்டும் இல்லை, சாமி கும்பிட வந்தவங்களும் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை போலையே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றாங்கன்னு நினைச்சுக்க போறாங்க. கொஞ்சமா சிரிச்சிட்டு இரு, சரியா? சரிங்க சித்தி. இப்ப எவ்வளவு அழகா இருக்க, சிரிச்ச முகத்தோட இரு, சரியா? எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்கக்கூடாது. சரிங்க சித்தி. சரி, பாப்பா உன் கூட இருக்கட்டும், சரியா? அங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அம்மா வேற அங்கி இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதுவும் ஐயர் வேற சும்மா ஏதாவது ஒரு வேலையை விட்டுக்கிட்டே இருக்காரு. நான் போய் வரவங்களை எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் வரவங்கள வான்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்லி அதுக்கு வேற ஏதாவது சண்டையை வளைப்பானுங்க, சரியா? பாப்பா உன் கூட இருக்கட்டும், நான் போய் அங்க நிக்கேன். சரிங்க சித்தி. தேவிகா, அக்கா கூட நிக்கணும், சரியா? எங்கேயும் ஓடக்கூடாது. இங்க பாரு, இது மண்டபம் கிடையாது, கோவில். எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டா அப்புறம் அம்புடுதான். சமத்து. சரிம்மா, நீ பாத்துக்கோ. சரிங்க சித்தி. சித்தி, அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீ கவலையே படாத, எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு, அதான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் வந்தா உன்னை இங்கே வந்து பார்க்க சொல்கிறேன். சரிங்க சித்தி. உன்கிட்ட வர சொல்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடியே வராமல் கல்யாணம் அன்னைக்கு காலையில் வராங்க மேடம். வரட்டும் வரட்டும், இருக்கு. பாடா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேன். காலெல்லாம் பயங்கரமா வலிச்சிருச்சு. ஆனா நீ பயங்கரமான ஆளுடா. உங்க அப்பாவை நீ தேடுற, அதே சமயம் பசிக்காகவும் அழுகுற. என்னால எதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு என்ன கன்ஃபியூஸ் பண்ற. உங்க அப்பா மாதிரியே தான்டா நீயும். அது சரி. டேய் கொஞ்சம் பொறுமையா சரிடா. பாரு, பாக்குறவங்க எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீச்சுன்னு கத்திக்கிட்டு இப்ப என்னடானா சிரிச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க. அருணுக்குட்டி, என்ன நீங்க பாட்டியும் தாத்தாவையும் தேடவே இல்ல? கல்யாணி பாட்டி எங்க? எங்க அன்பரசன் தாத்தாவை காணோம், எங்க போயிட்டாங்க? ஆமால, நம்ம ஊர்ல இன்னொரு கல்யாணம் நடக்குதுல்ல, அங்க பாட்டியும் தாத்தாவும் போயிட்டாங்க இல்லையா? நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அதாவது உனக்கு மாமா, எனக்கு அண்ணன், அவருக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக தான் நீ, நான், அப்புறம் உங்க அப்பா, நாம 3 பேரும் வந்திருக்கோம் இல்ல? ஐயோ சிரிப்பு, எம்பிட்டு அழகா என் தங்க சிரிக்குது. கூசுதா? அம்மா மொத்தம் கொடுத்தா உனக்கு கூசுதா? இப்பவே இந்த வாய் அடிக்கிறிய நீ. இன்னும் நீ பேசலாம் ஆரம்பிச்சுட்ட. அப்பா, உங்க அப்பாவை மாதிரி நீயும் வாயை திறந்தா மூடவே மாட்டேன்னு நினைக்கிறேன். டேய் கொஞ்சம் பொறுமையா சரிடா. எல்லாரும் நம்மளதான் பார்த்துட்டு போறாங்க. நம்ம வீட்டுல போய் ஜாலியா விளையாடலாம். இப்போதைக்கு ரொம்ப வேகமாலாம் சிரிக்காத, சரியா? அதானே, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு வேகமா சிரிக்கணும்னு தோணும்ல. ஆனா குட்டி தான் உனக்கு. இதுல இருந்து எப்படிதான் இவ்வளோ சவுண்ட் வருதுன்னு தெரியல.
தருணு குட்டி, என் தங்க பிள்ளை, நீங்க தங்கமா, என்னோட வைரமா, என் பட்டுவா நீங்க. சரி சரி சரி, அம்மா எதுவும் சொல்லல. ஆனா இப்படி அழக்கூடாது சரியா? அழாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரியா? வித்தியாசமா தானே சவுண்ட் கொடுக்குற நீ. டேய் மாப்ள, என்ன மச்சான் ஒரு மாதிரி நிக்கிற? அதானே. டேய் மச்சான், இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா. கல்யாண மாப்பிள்ளன்னா நல்ல கலையா சிரிச்ச முகத்தோட ஜாலியா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நீடா மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? டேய் ஏன்டா நீங்க வேற? டேய் என்ன ஆச்சு உனக்கு? டேய் மச்சான், ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடா. பதட்டமா இருக்கா? டேய் ஏன்டா? நீ என்ன முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போற? டேய் மச்சான், நீ லவ் பண்ண பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போற, அதுக்கு போய் எதுக்குடா இவ்வளவு பதட்டம்? அதானே. டேய், லவ் பண்ணி வீட்ல எல்லார்கிட்டயும் பேசி பொண்ணு பார்க்க போயிட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ என்னடான்னா பதட்டமா இருக்கான். டேய் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா, ஏன்டா நீங்க வேற? மச்சான், அப்போ உனக்கு கல்யாணம் வேணாமா? நான் வேணா உனக்கு பதிலா போய் சொல்லிட்டா? என் மச்சானுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. உன மூஞ்ச பேத்துருவேன், கோயில் கூட பார்க்க மாட்டேன்டா, வாயில வருது. டேய் வளராத, ஒழுங்கா பேசு. ஐயோ ஏன்டா படுத்துறீங்க? டேய் ஹரி, சரி மச்சான், உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை சொல்லு. மச்சான் பிரச்சனை எதுவும் இல்லடா. என்னன்னா ஒரு மாதிரி பதட்டமாவும் பயமும் கலந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. டேய் மச்சான், கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும், திரும்ப திரும்பலாம் நடக்காது. அதனால சந்தோஷமா இரு. இந்த பதட்டம் பயம் எல்லாத்தையும் தூக்கி போடு மச்சான். ஆமாடா, எந்த பதட்டமும் பயமும் இல்லாம சந்தோஷமா நீ ஆசைப்பட்டு காதலிச்சு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன்னு சந்தோஷமா இரு. என்னமோ சொல்றீங்க, ஆனா ஒரு வகையில உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது ஃபேஸ்ல காட்ட முடியலடா. அவ்வளவுதான் மச்சான், உள்ள இருக்கிற சந்தோஷத்தை வெளில கொண்டு வா மச்சான். லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறேன்டா, பதட்டம் இருக்கும் தான், அதுக்குன்னு கவலைப்படாத. நாங்க இருக்கோம்ல, சந்தோஷமா கார்த்திகா கழுத்துல தாலி கட்டு, பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். சரி மச்சான். ஹலோ பிரதர்ஸ். பாரா, ஏய் சிட்டுக்குருவீங்களா, என்ன எல்லாம் கலர் கலரா அழகா இருக்கீங்க? அண்ணா, நாங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், அப்படி கூப்பிடாதீங்க. எங்களை பார்த்தா சிட்டுக்குருவி மாதிரியா இருக்கு. அவன் கிடக்குறான், 4 பேரும் சூப்பரா அழகா இருக்கீங்க. இருக்க மாட்டோமா? ஏன்னா கல்யாணத்துக்கு நீங்க தானே எங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க அழகா தானே இருப்போம். அப்பா, கல்யாண பொண்ணுக்கு கூட அந்த அளவுக்கு நாங்க புடவை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படல, உங்க 4 பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டோம். நான் என்ன சொல்றேன், நிஜமாவா? சிட்டுக்குருவி மேல சத்தியமா சொல்றோம், நிஜம்தான். கௌதம் அண்ணா பாருங்க அவங்கள, எப்ப பார்த்தாலும் எங்களை பார்த்தாலே சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, 4 பேரும் ஒரே மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி தான் குட்டியோண்டு இருக்கீங்க. அதுலயும் லாவண்யா கொஞ்சம் ஹைட் உங்க 3 பேர்த்தோட, அதனால வேணா லாவண்யா வேணா சிட்டுக்குருவி, பெரிய சிட்டுக்குருவின்னு வேணா சொல்லிக்கலாம். மணி அண்ணா போனா. சும்மா இருடா. அண்ணா சொல்ல மறந்துட்டேன். ஹரி அண்ணா, நாங்க இப்பதான் கார்த்திக் அக்காவை போய் பார்த்துட்டு வந்தோம். அக்கா அழகா இருக்காங்க தெரியுமா? நிஜமாவா? எங்க இருக்கா? மச்சான் அடங்கு, இன்னைக்கு உனக்கு தான் கல்யாணம், அவசரப்படாதே. ஹரி அண்ணா, இப்படிலாம் நீங்க அவசரப்படக்கூடாது. அக்கா அங்கதான் இருக்காங்க, ஆனா நீங்க அக்காவை பார்க்க முடியாதான். ஏன் பார்க்க முடியாது? மச்சான் அதெல்லாம் அப்படிதான், இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம், அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க. அதனால தாலி கட்டும் போதுதான் பொண்ணை நீ பார்க்க முடியும், அதுக்கு முன்னாடி பார்க்க முடியாது. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவருடா. நைட்டு பொண்ணு அழைச்சிட்டு வரப்ப கூட நான் வீட்டில தான் இருந்தேன், ஆனா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, பொண்ணு வரப்ப நீ இருக்கக்கூடாதுன்னு. சரி வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பேசலான்ட்டு உள்ள வந்தா, பார்க்கக்கூடாது பேசக்கூடாது உடனே கிளம்பி வான்னு சொல்லி போட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி போட்டோ எடுத்து முடிச்சுட்டாவது பேசலான்னு கார்த்திகான்னு கூப்பிட போனேன், அதுக்குள்ளே நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டீங்க. அம்மா வந்து கார்த்திகாவை கூட்டிட்டு போயிட்டா. காலையில இருந்து இன்னமும் அவளை நான் பார்க்க கூட இல்லடா. மச்சான் நாங்க தான் சொல்றோம்ல மச்சான், தாலி கட்டும் போது மட்டும் தான் மச்சான் நீ பொண்ணை பார்க்க முடியும், அதுக்கு முன்னாடி வாய்ப்பு இல்ல மச்சான், வாய்ப்பே இல்ல மச்சான். ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி பொண்ணெல்லாம் பார்க்க கூடாது. ஹரி அண்ணா பார்த்தா பாவமா இருக்கு. இல்ல ஸ்ரீக்கு மட்டும்தான் தெரியுது ஹரி பாவம்னு. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணா, தாலி கட்டும்போது அவங்க உங்க பக்கத்துல தானே இருப்பாங்க, அப்ப பார்த்து பேசிக்கங்க. ஹரி அண்ணா பல்ப் வாங்கிட்டாரு. தேவையா? உனக்கு இது தேவையா? ஆனா மச்சான் சத்தியமா நாளும் மாறவே இல்லடா.
இன்னமும் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே தான் இருக்குங்க. யாரையாவது கலாய்க்கணும்னா போதும், நாலு வரிஞ்சு கட்டிட்டு வந்துரும். அதே மாதிரிதான் இப்ப என்ன பார்க்க வரல, என்ன கலாய்க்கிறது தானே வந்திருக்கீங்க 4 பேரும். எப்படின்னா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அசிங்கப்பட்டான் மாப்பிளக்காரன். நீ மூடு மச்சான். ஒரு ஃபோன் கூட பண்ணி பார்த்தேன்டா. ஃபோனு அந்த குட்டி பொண்ணு தேவிகா இருக்கால, அவ தான் எடுத்தா. தேவிகா மாமா பேசுறமா, அக்கா கிட்ட போனை கொடுன்னு சொன்னதுக்கு தேவிகா அந்த குட்டி வாண்டு என்ன சொன்னுச்சு தெரியுமா? என்னடா சொன்னுச்சு? மாமா மாமா அக்கா கிட்ட நீங்க பேசக்கூடாதான், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நான் போனை தரமாட்டேன். மச்சான், சின்ன பிள்ளைகிட்டலாம் அசிங்கப்பட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ. அச்சோ ஹரியண்ணா நீ பாவம் தெரியுமா? ஆமா ஆமா, சின்ன பொண்ணு கிட்ட போய் இப்படி அசிங்கப்பட்டுட்டேனா? நான் எதுவும் சொல்லலப்பா, ஆனா நீங்க அசிங்கப்பட்டதை நினைச்சு பார்க்கும்போது சிரிப்பு வருது. எல்லாரும் கலாச்சிட்டீங்க. ஸ்ரீ நீ ஏமா அமைதியா இருக்க? பதிலுக்கு நீயே சொல்லு. இல்லனா நீங்க நீங்க குழந்தைகிட்ட அசிங்கப்பட்டதை நினைச்சு பார்த்தேன், உள்ளுக்குள்ளே சிரிப்பு வருது. வெளியில சொன்னா வருத்தப்படுவீங்களே, அதான். அட, என்ன சுட்டுக்குருவீங்களா நீங்க வேற? மாப்பிள்ள முழுசாவே நினைச்சு அசிங்கப்பட்டுட்டான். இதுக்கப்புறம் முக்காடு போட்டு மறைச்சா என்ன, மறைக்கலன்னா என்ன? டேய் டேய் டேய், என்ன எல்லாரும் கூட்டமா சேர்ந்து என்ன வச்சு செய்றீங்க போல. மச்சான், உனக்கு அது இப்பதான் புரியுதாடா? டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நான் ஒருத்தன், நீங்க எத்தனை பேரு? 4 சிட்டுக்குருவி, அப்புறம் நீ 5, அவன் 6 பேரு சேர்ந்து ஒருத்தவன. தப்பு மச்சான். அண்ணா நீங்களும் சிட்டுக்குருவின்னு சொல்றீங்க. மணி என்னதான் எப்ப பார்த்தாலும் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப என்னடானா நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன கலாய்ச்சிங்கல்ல 4 பேர் சேர்ந்து, இனிமே நானும் சிட்டுக்குருவின்னு தான் சொல்லுவேன். ஓ அப்படியா? நீங்க மட்டும் எங்களை சிட்டுக்குருவின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நாங்க வரும்போது அம்மா எங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அனுப்பி வச்சாங்க, அது நாங்க சொல்ல மாட்டோம் பாத்துக்கோங்க. என்னம்மா, என்ன சொன்னாங்க? ஏதாவது வேலை இருக்கா? எங்களை கூப்பிட்டாங்களா? இல்லனா உங்க 2 பேர்கிட்டயும் இல்ல, ஹரியண்ணா கிட்ட தான் ஒன்னு சொல்ல சொன்னாங்க. ஏன் கிட்டயா? என்ன சொல்ல சொன்னாங்க? அம்மா எங்க? அண்ணா 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 இருங்க, எங்க கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, நாங்களே சொல்லுவோம். அது என்ன நீங்க அம்மாவை தேடி போய் கேக்குறது? இல்லடா, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்க போகுது. அதெல்லாம் ஒரு வேலையும் இல்ல. அப்புறம் இவன் எதுக்கு கூப்பிட்டாங்க? அது ஒண்ணும் இல்லனா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதான், அதான் எங்களை உங்க அண்ணன் அங்க இருந்தாங்கன்னா சீக்கிரம் மேடைக்கு வர சொல்லு, ஐயர் கூப்பிடுறாருன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. அட்டி பாவீங்களா, எல்லாரும் சேர்ந்து என் கல்யாணத்தை தடை பண்ணலான்னு பாக்குறீங்களா? ஐயர் எப்ப கூப்பிட்டாருன்னு தெரியல, வந்ததுல இருந்து 1/2 மணி நேரம் மேல கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணுவா. கார்த்திகா. டே மச்சான், டே மாப்பிள்ள நீதான். நீ இல்லாம கல்யாணம் எல்லாம் நடக்காது மச்சான். ஓடாத, வேட்டி வந்துட போகுது. அண்ணா ஐயோ பாவண்டி அவரு. அண்ணா பாத்து போங்க. ஏய் வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம். சரி, நீங்க 4 பேரும் அன்னிக்கிட்ட போய் இருங்க, சரிங்களா? சரிண்ணா. மச்சான் வாட போலாம். ஓகே மச்சான். தருணு, இவ்ளோ நேரம் எவ்ளோ அட்டகாசம் பண்ணிட்டு இப்ப தாலி கட்டுற நேரமா பார்த்து நீ தூங்குறியா? அதானே. எம்மா தாய்ங்களா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்பதான் இவனை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்கேன். எழுப்பி விட்டாதீங்கடி, என்னால சத்தியமா சமாளிக்க முடியாது. ஹனி ரொம்ப அடம் பண்றானோ? ரொம்ப ரொம்ப சமாளிக்கவே முடியாது. வீட்டுல அத்தனை பேர் இருந்தாலுமே இவனை சமாளிக்க முடியல. நான் வேற இப்ப இவனை தனியா கூட்டிட்டு வந்துட்டேனா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் உங்களுக்கு இப்போ வீட்டுல அப்பா அம்மா ஞாபகம் வந்திருக்குல்ல, அவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க தருண் கிட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க. கரெக்டா சொன்ன மாயா. கண்டிப்பா அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நான் இவன் கிட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் சிரிச்சு விளையாடுறான், அப்புறம் கொஞ்ச நேரம் அழுக ஆரம்பிக்கிறான், அப்புறம் மூஞ்ச உருன்னு வச்சிருக்கான். முடியலப்பா. அண்ணி உங்களுக்கு இப்பவே இப்படின்னா, தருண் வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? ஏய் அதெல்லாம் தருண் ரொம்ப சமத்து பையன், அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ண மாட்டான். வாடியம்மா அத்தக்காரி, என்ன மருமக பிள்ளைக்கு சப்போட்டா? கஷ்டப்படுறது நான், நீ வாய்க்கிலேயே சொல்லுவடி தருண் ரொம்ப சேட்டை பண்ண மாட்டான், சமத்து பிள்ளைன்னு. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க 4 பேர் இவனை வச்சு மேய்ங்கடி, அப்பதான் தெரியும் என்னோட அருமை என்னன்னு. அண்ணி அதான் நாங்க சனி ஞாயிறானா வீட்டுக்கு வந்து தருண் கூட விளையாண்டுட்டு தானே போறோம். எது காலேஜ் லீவ் விட்டா வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவன் கூட விளையாடுறது, அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு போயிடுறது. ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஹேய் அண்ணி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, ஒரு நாள் தருண் கூட இருந்துதான் பாப்போமே. அப்படிங்கிற அப்ப சரி அண்ணி, கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் ஆரம்பிச்சிரும். எக்ஸாம் முடிஞ்சதும் எங்களுக்கு செமஸ்டர் லீவ் வரும்ல, அப்ப கண்டிப்பா தருண் கூட இருப்போம். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா. நான் சொன்ன மாதிரி தருண் ரொம்ப சமத்து பையன் தான், சேட்டெல்லாம் பண்ண மாட்டான். ஓ அப்போ 4 பேரும் என்கிட்ட சேலஞ்ச் பண்றீங்க? சரிதான், 4 பேரும் சேர்ந்து ஒரு நாள் என் பிள்ளைய வச்சிருங்கடி, அப்ப பாக்குறேன். ஒண்ணும் இல்ல தூங்கு தூங்கு தூங்கு. மொத்த கறிவு இருக்கா பத்தியா? அவளுங்களா தான் ஒண்ணும் இல்லடா, தூங்கு தூங்கு தூங்கு. அஞ்சலி செமஸ்டர் லீவ்ல நம்ம தருண் கூட தான் இருக்கிறோம் என்ன? ஆமா ஆமா செமஸ்டர் லீவ்ல தருண் கூட தான்.
பார்க்க தானே போறேன் செமஸ்டர் லீவ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. ஏய் கார்த்திகா அக்கா வந்துட்டாங்க பாரு. அழகா இருக்காங்கல்ல? ஏய் ஆமாப்பா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அப்ப கூட அழகா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த கழுத்துல மாலை எல்லாமே போட்டுட்டு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஆனா ஏன் சிரிக்காம ஒரு மாதிரி உருனே இருக்காங்க? ஏய் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ கார்த்திகாவோட சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிய வரும். அப்படியா? அது என்ன அவ்வளோ கஷ்டமாவா இருக்கும்? சொல்லப்போனா கார்த்திக் அக்காவும் ஹரியனாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சந்தோஷமா ஹாப்பியா வரணும்ல, இதுக்கு அமைதியா வராங்க. அதெல்லாம் இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்ல அப்ப தெரியும். தூங்கும்போது கூட இவன் அப்பந்தான். மச்சான் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான்டா, பக்கா. மச்சான் கல்யாணம் காலையிலே நடக்கிறதால கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் வரல. ஆனா மச்சான் நாளைக்கு ரிசப்ஷன்டா. சத்தியமா சொல்றேன், நாளைக்குலாம் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, விடு விடு. சொல்ல மறந்துட்டேன், அந்த கேட்டரிங் காரன் வேற ஃபோன் பண்ணான்டா, சரியா பேசக்கூட முடியல. எனக்கும் ஃபோன் வந்தது, நான் பேசிட்டேன். அப்படியா? சரி மச்சான். இவனுக்கு என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி பயந்த மாதிரி இருக்கான்? இவனுக்கு எவ்வளவுதான் தைரியம் சொன்னாலும் திரும்பவும் அதே மாதிரி தான் போய் உட்காந்துருக்கான் பாரு. டேய் கல்யாணம் நடக்க போகுது, கொஞ்சமாவது சிரிச்சிட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும் போட்டோக்கலாம். மூஞ்ச ஊர்னு வச்சிருக்கான் பாரு. பத்தாததுக்கு அந்த பொண்ணு வேற, அந்த பொண்ணுமே பதட்டத்துலதான் இருக்கு போல. டேய் மச்சான், டேய் கொஞ்சமா சரிடா. டேய் மச்சான் கொஞ்சமாவது ஸ்மைல் பண்றா, இல்லன்னா நாங்க உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைச்சுட்டு போறாங்க. டேய் கௌதம, நீயும் பொண்டாட்டி உன் பிள்ளை 3 பேரும் ஒரே கலர்ல துணி போட்டிருக்கீங்களாட்டுக்கு. லூசு, அதை இப்பதான் பாக்குறியா? ஆமா மச்சான், இப்பதான் பாக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை வச்சுட்டு நான் கொஞ்சிட்டு இருந்தேன், அப்ப கூட கவனிக்கல. யாரு? ஹரிதானே எடுத்து கொடுத்தான். எடுத்தது என்னமோ அவன் தான், ஆனா செலக்ஷன் நான் தான் பண்ணேன். ஓ, கதை அப்படி போகுதா? என்ஜாய். தேங்க்யூ. எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் உன் பொண்டாட்டி நீ கரெக்ட் பண்ணிடுவோன்னு தோணுது. மெய்யாலுமா மச்சான்? ஆமாண்டா. உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிதியோட ரியாக்ஷனை தான் நாங்க பார்த்தோமே. அது மட்டும் இல்லாம அதிதி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், ஏன் வீட்டுல உன்னை பத்தின விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கோவமா தான் இருந்தாங்க. ஆனா நான் இப்ப கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன், முன்ன மாதிரி இல்ல மச்சான். எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி, அதாவது உன்னை பத்தின விஷயம் அதிதிக்கு தெரியாததுக்கு முன்னாடி உன்னை அதிதி ஒரு பார்வை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யூ மீன் மாமா? கௌதம் மாமா? அந்த விளக்கணை தான். ஆனா மச்சான் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நடுவுல நீ தான் எங்கேயாவது வகை கொடுத்து குழப்ப போறேன்னு எனக்கு தோணுது. நோ 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 நோ, இனிமேலாம் உஷாரா இருப்பான் மச்சான். சந்தோஷமா இருந்தா சரி. அட அட அட, என் பொண்டாட்டி என்னமா அழகா இருக்கா. யாராவது என் பொண்டாட்டியை பார்த்தா குழந்தை பெத்த மாதிரி தோணுமா? இன்னமும் வயசு பொண்ணு, அதுவும் 18 வயசு பொண்ணு மாதிரி ஜிக்குன்னு அழகா இருக்கா. கவலைப்படாத பொண்டாட்டி, கூடிய சீக்கிரம் உன்னை கரெக்ட் பண்ணி காட்டுறேன் பாரு. கார்த்திகா அழகா இருக்கா இல்லைங்க? இப்போ கூட என்னால் நம்ப முடியல. சின்ன பிள்ளையா பார்த்தது இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு கார்த்திகாவுக்கு. ஆமா ஜோதி, என் பொண்ணு அழகா இருக்கா. சின்ன குழந்தையா பார்த்தது இப்போ வளர்ந்து பெருசாகி அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாண காலத்துல அவளை பார்க்கும்போது ஒரு சித்தப்பனா என் மனசு அவ்வளோ சந்தோஷப்படுது. அதுலேயும் எங்க அண்ணா அண்ணி மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம். பின்ன இருக்காதாங்க, நம்மள மாதிரி ஒரே பொட்ட பிள்ளை. அவளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்கி படிக்க வச்சு இப்போ ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல பையன் கையில் அவளை ஒப்படைக்க போறேன்னு அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நிமிஷம் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். பொண்ணை வேற எங்கேயாவது வெளியூர்ல இல்லை தூரமா கட்டி கொடுத்துருவோமோ, நம்ம பொண்ணை பார்க்க முடியாதோ, நினைக்கிறப்பெல்லாம் பார்க்க முடியாதோன்னு. ஆனா என் பொண்ணு பக்கத்து தெருவுக்கே மருமகளா போறா. என் பொண்ணை எப்பயுமே நான் பார்க்க முடியும், நினைச்சா பார்க்க முடியும். ஆமா. ஆனா சொல்லுங்க, நீங்க அவ லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுமே கோவப்பட்டீங்க தானே? ஓ பட்டம்தான். ஒரு சித்தப்பனா ஒரு அப்பனா பொண்ணு தப்பான கையில மாட்டிக்க கூடாதுன்னு கோவப்பட்டேன். ஆனா பையன் யாருன்னு தெரிஞ்சதுமே மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஏன்னா ஹரிகரன தம்பி ரொம்ப நல்லவரு. ஆமா, நல்ல பையன். யாருக்கிட்டையும் எந்த வம்பு தும்பும் போகாது. குணத்திலையும் நல்ல குணம். அவங்க வீட்டுல இருக்கவங்களும் நல்லவங்க. என் பொண்ணை நல்லபடியா பத்திரமா பார்த்துப்பாங்க. கண்டிப்பா. இதெல்லாம் என்னடி? எல்லா கல்யாணத்திலயும் பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க புரியவே மாட்டேங்குது. ஆமாப்பா, என்னென்னமோ பண்றாங்க. அதுவும் எல்லாரும் ஒரே மாதிரிலாம் பண்றது இல்ல, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க. அதெல்லாம் எதுக்கு? கல்யாணம் முடிஞ்சுச்சா, சாப்பிட்டமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். உனக்கு சோறு சோறு சோறு
சோறு தான், வேற எதுவும் இல்ல. கடவுளே கடவுளே, ஏன் நீ சிரிக்கிறீங்க? இல்லடா, உங்களை எப்படிதான் உங்க அப்பா அம்மா வச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்களோ சத்தியமா புரியல. அண்ணி உண்மையதான்ப்பா சொன்னேன். இதான் அழகா இருக்க. என்னடி என்னாச்சு? இல்லைங்க, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை. ம், சரி. 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரு? சாமி இங்கதான் இருக்கோம். அப்படின்னா இந்த பக்கம் வாங்கும். ஏமா, நீ அந்த பக்கம் போய் உட்காரு, மாப்பிள்ளை இந்த பக்கம் வந்து உட்காரணும். சரிங்க சாமி. சரி, அந்த தாம்பல் தட்டியும் கலசத்தையும் எடுத்துட்டு வாங்கும். அப்புறமா பாதத்தை வணங்கிக்கோ. சரிங்க சாமி. நல்லா இருமா, நல்லா இரு. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இப்ப பையனோட அப்பா அம்மா வாங்க. தம்பி, இப்போ நீங்க அந்த பக்கம் உட்காந்து பொண்ணை இந்த பக்கம் உட்கார சொல்லுங்க. சரிங்க சாமி. எமோ இப்பா, நீயும் அப்பா அம்மா பாதத்தை தொட்டு வணங்கிக்கோ. சரிங்க சாமி. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும். முகூர்த்தத்துக்கு நாளை ஆகுது. பொண்ணுக்கு அப்பா அம்மா வாங்க. நான் இருக்கேன், எப்பயுமே நான் உன் கூடவே இருப்பேன். பொண்ணுக்கு அப்பா அம்மா, பையனுக்கு அப்பா அம்மா 4 பேரும் சேர்ந்து தாலியை கொடுங்க. இடுமலம் கிடுமலம். அம்மா ஒன்னும் இல்ல, அம்மா இங்கதான் இருக்கேன். சந்தோஷமா தாலி கட்டிக்கோ. மாப்பிள்ள, இந்த பக்கம் வந்து பொண்ணுக்கு நெத்திலையும் தாலிலையும் குங்குமத்தை வாங்கோ. என்ன பாஞ்சாலி நீ? என்னத்துக்கு இப்படி அழுதுட்டு நிக்க? நான் இருக்கேன்ல. என் புள்ள என் வீட்டுக்கு வரா. என் பிள்ளைய நான் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேனா? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க சந்தோஷமா வாழ்வா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அண்ணி. இருந்தாலும் பிள்ளைய விட்டு பெரியறன்னு தான் மனசு கடந்து துடிக்குது. என்ன பஞ்சாலி நீ? பிள்ளைய என்ன நீ வேற ஊருக்கா கட்டி கொடுத்துருக்க? இல்லையே, சொந்த ஊரு, அதுவும் பக்கத்து தெருவு தானே. எப்பனாலும் பிள்ளைய பார்க்கலாம், பேசலாம். பிறகு எதுக்கு இப்படி அழுக? அண்ணி, சின்ன பொண்ணு பாவம், தப்பு ஏதாவது பண்ணா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. சொல்லுங்க, அவ புரிஞ்சுப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க நீ. கல்யாணம் நல்லபடியா நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் சம்மந்தி. ஒரு குறையும் இல்லாம பிள்ளைங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் சம்மந்தி, என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. என் பொண்ணு என் வீட்டுக்கு வாழ வரா. நாங்க நல்லபடியா பாத்துப்போம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் பையன் நல்லாவே பாத்துப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சின்ன பொண்ணு பாத்தீங்களா, ஏதாவது தப்பு பண்ணா கூட எடுத்து சொல்லுங்க, புரிஞ்சுப்பா. அட, நம்ம என்ன இந்த வயசுல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா வந்தோம்? படிப்படியா கத்துக்க வேண்டியதான். அதுக்குன்னு பிள்ளையெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரிங்க சம்மந்தி. என்னடி? என்ன நல்லா பாத்துப்பீங்கல்ல? நான் கேட்கணும்டி. நீ என்ன நல்லா பாத்துப்பல்ல? நான்லாம் நல்லா பாத்துப்பேன். அதே மாதிரி நானும் உன்னை ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன். சரியா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். ஜாலியா சந்தோஷமா இரு. இன்னில இருந்து நீ சிங்கிள் இல்ல மச்சான், மிங்கிள் மிங்கிள். சரி மச்சான், வா எல்லாரையும் சாப்பிட போக சொல்லுவோம். அதுக்கப்புறம் இவன் இன்னும் போட்டோவா எடுத்துட்டு இருக்கான். இவனும் சாப்பிட கூப்பிட்டு போகணும். இல்லைன்னா அங்க மண்டபத்துக்காரன் திட்டுவான். அவன் சொல்ற டைமுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே மச்சான். மச்சான், சாப்பாடு என்ன? நான்வெஜ்ஜா? மூஞ்ச பேத்துருவேன். காலையில என்ன உனக்கு நான்வெஜ் கொடுப்பாங்களா? எப்பயும் போலதான், இட்லி, பொங்கல், தோசை, ஊத்தாப்பம். சரி நாளைக்கு ரிசப்ஷன்ல பாத்துக்கலாம். வா. டேய் புது மாப்பிள்ள, ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். ஆமா மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ்டா. என்ன கார்த்திகா, அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் கார்த்திகா, பைபிள ஏதாவது வம்பு பண்ணானே என்கிட்ட சொல்லு. வச்சு கும்பிடுறோம். டே இப்பதாண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழுத்துல தாலி கட்டின, அதுக்குள்ளே ஏன்டா? இல்ல மச்சான், தங்கச்சி கண்ணு கசங்கனா அண்ணனால தாங்க முடியாதுல்ல. ஏதாவது சொல்லிட போறேன். சரி. அப்புறம் என்ன? நீங்க தான் சொல்லணும். இங்க பாரு மச்சான், முன்ன மாதிரி நீ மொட்டை பைய கிடையாது. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. சொல்றது புரியுதா? நல்லாவே புரியுது மச்சான். மணி அண்ணா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? மணி கல்யாணம் பண்ணிக்கல? வாய் மூடு. கல்யாணம் அதெல்லாம் பொறுமையா பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வயசாக போகுது? ஓ அப்படியா? அவன் சொல்றத நம்பாத. ஏய் சும்மா இருங்கடா.
எப்பா கௌதம் மணி அவங்க 2 பேரையும் சாப்பிட கூட்டு வாங்கப்பா. சரிங்கம்மா, நீங்க போங்க, நாங்க கூட்டிட்டு வரோம். என்ன மச்சான், பசிக்கல? எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி சரி, வாங்க சாப்பிட போலாம். மச்சான் கிளம்பலாம். சரிடா, அப்படியே நம்ம ஆளுங்களே நிக்கிறாங்களான்னு பாரு. அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு போகணும், அப்புறம் ஒரு ஆளா வருவாங்க. சரிடா. ஏய் வாங்க பின்னாடியே, அப்படியே நம்ம ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு போறோம். சரி மச்சான். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். சாப்பிட போலாமா? ம்